சங்கரா மீன், சிக்கன், கொஞ்சமாக நண்டு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. நான் வந்து சரி காலையில் டிஃபன் வேலையை முடிச்சிடலாம், அதுக்கப்புறமா சமையல் வேலையை ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிவிட்டு முதல்ல மீன், சிக்கன், நண்டெல்லாம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். தக்காளி வெங்காயம் நறுக்கி வச்சுட்டு இட்லி சுட சுட இட்லியை வச்சுட்டு இப்போ சிக்கன் குருமா மாதிரி வச்சாச்சு. காலையில் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா பொறுமையாக சமையல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல வந்து நண்டு கிரேவியை தாளித்து விட்டுடலாம் அப்படின்னு சோம்பு, பட்டை, லவங்கம், தக்காளி, வெங்காயம் எல்லாம் வதக்கிட்டு கொஞ்சம் பச்சை மிளகா, அதுக்கப்புறம் தேங்காய் நல்லா வதக்கிட்டு 2 மிளகு, சீரகம் சேர்த்து அரைச்சி ஊற்றியாச்சு. நண்டு தொக்கு நல்லாயிருக்கும் அந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது, அது சாப்பாட்டில் போட்டு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. நம்ம வீட்டு அழகான சோறு வடிக்கிற பானையில் அரிசி கழுவி ஊற வச்சுருந்தேன். அதை வந்து ஆன் பண்ணி விட்டாச்சு. ஒரு பக்கம் மெதுவாக வெந்துக்கிட்டே இருக்கும். மாங்காய் போட்டு தான் மீன் குழம்பு வச்சுருந்தேன். நல்லா இருந்துச்சு. அந்த மாங்காவோட டேஸ்ட்டு, அப்புறம் பச்சை மிளகா, இந்த மீனோட டேஸ்ட்டு எல்லாம் சேர்ந்து சூப்பராக இருந்துச்சு மீன் குழம்பு இன்றைக்கி. பாதி மீனை குழம்புல போட்டுட்டு மீதி இருக்க மீனில் மசாலா தடவி வச்சாச்சு. மதியானம் சாப்பிடும்போது வறுத்துருந்தேன், நல்லா இருந்துச்சு. சிக்கனை வந்து காஞ்ச மிளகா, பூண்டு நிறையா உரித்து போட்டு மிளகா கறி மாதிரி வச்சுருந்தேன், நல்லா இருந்துச்சு அதுவும் டேஸ்ட்டு. இன்றைக்கி சாப்பாடு கட்டுற வேலை இல்லை, அதனால் நல்லா பொறுமையாக டிஃபன் சாப்பிட்டுட்டு அழகாக சமைச்சிட்டு மத்தியானம் உட்காந்து நல்லா சாப்பிட்டாங்க. இந்த மாதிரி நான்வெஜ்ஜு சமையல் அப்போல்லாம் என்ன தெரியுமா பண்ணணும், நல்லா இலை போட்டு அதில் வரிசையாக அடுக்கி வச்சு சாப்பிடும்போது நல்லா இருக்கும்ல. டெல்லியிலேருந்து பொண்ணு காலையில் ஃபோன் பண்ணியிருந்தாங்க. என்ன சமையல்னு கேட்கும்போது மீன் குழம்பு அப்படின்னு சொன்னேன். மீன் குழம்பா அப்படின்னாங்க. ஏன்னா டெல்லியில் வந்து மீன் அவ்வளோவா கிடைக்கல. அப்புறம் சிக்கன், மட்டன்லாம் நல்லா கிடைக்கிது. சிக்கன்லாம் நல்லா இருக்குது. சிக்கன் தாம்மா வாங்க போயிருக்காங்க அப்படின்னாங்க. நண்டும் பிடிக்கும், மீனும் பிடிக்கும். டெல்லியில் வந்து இந்த மாதிரிலாம் கிடைக்கல. சிக்கன், மட்டன், ஈரல், சுவரொட்டிலாம் நல்லா கிடைக்கிது. போன வாரம் கூட சுவரொட்டியும் ஈரலும் தான் சமைச்சிருந்தாங்க. ஆனால் வந்து சீ ஃபுட்டு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. சங்கரா மீன் நம்ம ஊரில் இருக்க மாதிரி சங்கரா மீன்லாம் அங்கே கிடைக்கல. மற்றபடி மீன்லாம் இருக்குது, வேறு மீன் இருக்குது. வாங்க, லீவுக்கு வாங்க, சென்னைக்கு வரும்போது விதவிதமாக சமைச்சு தரேன் அப்படின்னு சொன்னேன். ஓகேம்மா, வரேன் வரும்போது லிஸ்ட்டு போட்டு சொல்கிறோம், ஒன்று ஒன்றா செஞ்சு கொடுங்க அப்படின்னாங்க. நல்லா வாங்க செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். மருமகளும் ஃபோன் பண்ணியிருந்தாங்க. அங்கே வந்து சிக்கனும் மீன் வாங்கியிருந்தாங்களாம். சிக்கன் குழம்பு வச்சுட்டு மீன் ஃப்ரை பண்ணேன்னு சொன்னாங்க. சீக்கிரமாக வாங்கிட்டு வந்ததுனால சமையலும் சீக்கிரமாக முடிஞ்சிருச்சு. மீன் மட்டும் சாப்பிடும்போது வறுத்து கொடுத்துருந்தேன். அப்புறம் இந்த சிக்கனில் வந்து லைட்டாக வெறும் மிளகாத்தூளும் மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பு போட்டு கலந்து வச்சுருந்தேன். தாளிக்கும்போது காஞ்ச மிளகா, நிறைய பூண்டு உரித்து போட்டு இந்த சிக்கன் நம்ம எப்பவும் செய்கிற மாதிரி செஞ்சுட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் சிம்மில் போட்டு விட்டுறணும். அப்படியே நல்லா சுருண்டு வரும். சிக்கனுக்குள்ளேயும் உரப்பு நல்லா சார்ந்து இருக்கும். நம்ம அந்த மசாலாவை சாப்பாட்டில் போட்டு பிசைஞ்சு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். நண்டும் பெரிய நண்டாக இருந்துச்சு, நல்லா சதையாக இருந்துச்சு நண்டு. காலெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ பெரிய காலாக இருந்தது. நல்லா வேக வச்சாச்சு, அதனால் மசாலாலாம் உள்ளே அதுவும் நல்லா சார்ந்து தான் இருந்திருக்கும். ரசம் இருக்குது, அதுவே போதும். வறுத்த மீனோட ரசத்தை ஊற்றி சாப்பிடும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். சொல்லவே வேண்டாம், எல்லாருக்குமே அது பிடிக்கும். முதல்ல கொஞ்சம் சாதம் போட்டு அந்த சிக்கன் மசாலாவோடு வச்சு கொஞ்சம் சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் நண்டு கிரேவி, அந்த மசாலா போட்டு கொஞ்சம், அப்புறம் மீன் குழம்பு ஃபைனலாக. இதாங்க நம்ம வீட்டில் இன்றைக்கி சண்டே சமையல். உங்கள் வீட்டிலலாம் என்ன சமையல்? எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. கிச்சன்லாம் நீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு அடுப்பெல்லாம் நல்லா தொடச்சி விட்டுட்டு பாத்திரம்லாம் கழுவியாச்சு. ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.